ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا أشد حبا لله கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாரையும் படைத்தவன். முழு அகிலத்தையும் படைத்து உலகத்துடைய உயர்ந்த படைப்பாக மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றார். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியினர் நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். நல்லா சொல்றோம். ஏன்னா எல்லா படைப்பினங்களை விட பெரும் பெரும் படைப்பினங்கள் உலகத்தில் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உயிரினங்கள்ல கூட மனிதனை விட படைப்புகள் நிறைய இருக்கு. உருவத்தால பெரிய படைப்பினங்கள் நிறைய இருக்குது. காட்டில் இருக்கிற மிருகினங்கள், கடலில் இருக்கிற மீனினங்கள், சக்தியால மனிதனை விட பல மடங்குள்ள எத்தனை படைப்பினங்கள் இருக்குது. உயிரில்லாத வஸ்துக்கள்ல கோள்கள், வானம், பூமி, மரங்கள், கற்கள் சொல்லி எத்தனையோ படைப்பினங்கள் மனிதனை விட சக்தியால, சைஸால, பருமனால பெருசு நிறைய இருக்கு. இதெல்லாத்தையும் விட கண்ணியமாக ஒரு படைப்பாக மனிதன் ஆக்கின நோக்கம், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு சொத்தெல்லாம் கொடுத்திருக்கிறான். அதென்ன, படைத்தவனை விளங்கி அவனை நேசிக்கணும், அவனுக்கு வழிபடணும். உயிரினங்கள் அல்லாஹ் வழிபடுறது எந்த சந்தேகம் கிடையாது. எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கு, அல்லாஹ்க்கு சுஜூது செய்து. எல்லா வஸ்துக்களும், கல்லுகள் கூட தஸ்பீஹ் செய்து, இலைகள் கூட தஸ்பீஹ் செய்து, பறவைகள் கூட தஸ்பீஹ் செய்து, இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான். எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ்வை வணங்காம கிடையாது. அதுக்குள்ள அமைப்புல வணங்கி கொண்டிருக்குது. ஆனா இது எல்லாத்தை விட உயர்ந்த மனிதனை பத்தி சொல்லும் பொழுது எல்லாம் சொல்றான். அதோட சேர்த்து ஜின் வர்க்கத்தை சொல்றான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைக்கல, என்னை வணங்குவதற்காகவே அன்றி. அப்படின்னா நான் படைச்ச நோக்கமே என்ன வணங்கணும். இதுக்கு இப்ப நம்ம ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஐல் யாரிஃபூன், என்ன அறியணும், நான் யாருன்னு விளங்கணும். என்ன அல்லாஹ் வணங்காம அல்லாஹ் வணங்க இயலாது. அல்லாஹ் வணங்காம வணங்குற வணக்கமும் அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் யார், அவன் எப்படியானவன், விளங்காம வணங்கினால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வணங்கிக் கொள்வான். கூட்டா இருக்கும் பொழுது வணங்குவான், அல்லாஹ் ஞாபகம் செய்வான். தனிமையில போயிட்டு அல்லாஹ் மறந்துடுவான். அல்லாஹ் வழங்கின ஒருவன் அவனுக்கு கூட்டும் ஒன்றுதான், கூட்டாக இருக்கிற ஒன்றுதான், தனியாக இருக்கிறது ஒன்றுதான், ஊரும் ஒன்றுதான், வெளியூரும் ஒன்றுதான். தெரிஞ்சவங்களோடு இருக்கிற நிலைமை ஒன்றுதான், தெரியாதவங்களோடு இருக்கிறது ஒன்றுதான். முஸ்லீம்களோடு இருக்கிற நிலைமை ஒன்றாகத்தான் இருக்கும், காபிர்களோடு இருக்கிற நிலைமை ஒன்றாகத்தான் இருக்கும். முஸ்லீம்களோட இருக்கக்குள்ள கொஞ்சம் பக்குவமா இருக்கிறது, காபிர்களோட போன அவன மாதிரி ஆகிட மாட்டான். என்னால் யாரைக்கும் அல்லாஹ் அறியாத படைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ் அறிந்தான் என்று சொன்னால் அவனுக்கு தனி இருக்கும் பொழுதும் அந்த அல்லாஹ் என்னோட இருக்கிறான், நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். அந்நியர்களோடு இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னுடைய நிலைமையில எல்லாத்தையும் பண்ணிக்கிறான், நோட் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் உணரக்கூடிய மனிதன் கூட்டாகவும் பாவம் செய்ய மாட்டான், தனிமையிலையும் பாவம் செய்ய மாட்டான், வெளிச்சத்திலையும் பாவம் செய்ய மாட்டான், இருளையும் பாவம் செய்ய மாட்டான். உள்ளூர்லையும் தான், வெளியூர்லையும் தான். அடிக்கடி நாங்க சொல்றோமா இல்லையா, நூறு அலியா போன்ற பாதையில்